இந்த வாரம் நிறைய Q1 ரிசல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. மெயினா FMCG வந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. அது வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம நாளைக்கோ இல்ல ஈவினிங்கோ கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் ட்ரம்போட டேரிஃபும் வந்து இம்ப்ளிகேஷன் இன்னில இருந்து ஆக போகுது. ஸோ நேத்தே அதுக்கான மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து இருந்தது. இன்னைக்கு எப்படி ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஸோ ஓவரால் இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான மார்க்கெட் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வேற. ஸோ என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸா நீ சன்ஃபார்மாவோட Q1 வந்து பார்த்துடலாம். சன்ஃபார்மாவோட Q1 பார்க்கும்போது 20% அவங்களோட ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஆக்சுவலா அவங்க வந்து ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. 2998 கோடி வந்து பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டா. ஸோ அப்படின்னா அவங்களோட பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அதிகம் தான் அது போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது. பட் ஏன் இந்த 20% லாஸ் அப்படின்னா இப்போ கணக்கு அமைச்சிருக்கிறது வந்து 2279 கோடி தான் இப்போதைக்கு வந்திருக்க ப்ராஃபிட்டா அவங்க கணக்கு அமைக்கிறாங்க. எங்க இந்த நடுவில் இருக்க ஒரு 800 கோடி மிஸ் ஆகுது அப்படின்னா இவங்க வந்து ஒன் டைம் எக்ஸப்ஷனல் சார்ஜஸ் சொல்லிட்டு யூஎஸ்ல போயிட்டு ஒரு அமௌண்ட் கட்டியிருக்காங்க. அது வந்து 500 கோடியா வந்து இருக்கு. இது வந்து லீகல் செட்டில்மெண்ட் ப்ராசஸ்னால ஸோ அந்த அமௌண்ட் வந்து ஒரு 500 கோடி அண்ட் தென் இன்னொரு 300 கோடி வந்து இவங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்காக டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து லாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் ஆஃப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து இந்த லாஸஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு லாஸ்டா பார்க்கும்போது 20% அவங்களோட ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதை தவிர இந்தியா அண்ட் தென் யூஎஸ் தான் இவங்களோட மெயின் சேல்ஸ் ரெவன்யூவா இருக்கு. அங்கெல்லாம் நல்லாவே வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. ரெவன்யூ வைஸ் அண்ட் தென் ப்ராஃபிட் வைஸ் ரெண்டுமே நல்ல ஒரு Q1 அமைஞ்சிருக்க வேண்டியது. பட் அந்த எக்ஸப்ஷனல் அண்ட் தென் லாஸ்னால ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு ஒரு 20%. ஸோ இப்போவும் வந்து இந்த கம்பெனி ஓவர் பிரைஸா தான் இருக்கு. இந்த கம்பெனிக்குள்ள நான் ஒன்றும் உள்ள போகல. உள்ள போனேன் அப்படின்னா சொல்றேன். பட் நல்ல கம்பெனி தான். ஸ்விக்கியோட Q1 வந்து வந்திருக்கு. இதோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. ஆனா லாஸ் வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ இங்க ப்ராஃபிட்னா எல்லாத்தையும் டபுள் ஆகிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இங்க வந்து லாஸ் டபுள் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ரெவன்யூ செக்மெண்ட் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இவங்க வந்து ரெவன்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா அதுக்கேற்ற மாதிரியே லாஸஸும் வந்து டபுள் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. போன வருஷம் 600 கோடி லாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 1200 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் லாஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கான ரீசன் ஆப்வியஸ்லி வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்காக காஸ்ட் வந்து போட்டு உள்ள இறக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆட் காஸ்டா இருக்கட்டும் அண்ட் தென் இங்க எல்லாருக்குமே வந்து லாஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் காசு எல்லாத்தையும் எடுத்து பரி பண்ணி உள்ள போயிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது அப்பாகிட்டே தான் இருக்கு. இவங்களோட ஆர்டர் வேல்யூ எல்லாம் பார்க்கும்போது ஏறிக்கிட்டே தான் இருக்கு. கிராஸ் ஆர்டர் வேல்யூ அதாவது மொத்தமா இவங்களோட இன்ஸ்டாமார்ட் ஸ்விக்கி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ற அந்த வேல்யூ வந்து 45% இயர் ஆன் இயர் வந்து அப்பா இருக்கு. ஃபுட் டெலிவரி இந்த ஸ்விக்கியோட ஃபுட் டெலிவரி வந்து பார்க்கும்போது 8.9% வந்து அப்பா இருக்கு. ஆனா இவங்களோட ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் என்ற அந்த ஒரு நிறுவனத்தோட அந்த சேல்ஸ் நம்ம பார்க்கும்போது 108% வந்து அப்பா இருக்கு. ஸோ அப்படின்னா இங்க ஸ்விக்கியோட சேல்ஸ் விட இங்க இன்ஸ்டாமார்ட் சேல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. குயிக் காமர்ஸோட பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸ்விக்கியோட CEO என்ன சொல்றாங்க அப்படின்னா இனோவேஷன் செக்மெண்டா நாங்க வந்து 2 விஷயத்தை எடுத்துட்டு வரோம். ஒன்னு வந்து போல்ட், இன்னொன்று வந்து 99. இங்க வந்து கஸ்டமர் செக்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் அடுத்ததா இன்ஸ்டாமார்ட் ஸ்ட்ராட்டஜி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஸ்டாமார்ட்டோட ஸ்ட்ராட்டஜி உண்மையாவே சூப்பரா தான் ஒர்க் ஆகிட்டு வந்து இருக்கு. க்ரோத்துக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க வந்து ப்ராஃபிட் பண்ணல ஒத்துக்கிறோம். பட் நாங்க வந்து ஸ்பெண்டிங் வந்து கம்மி பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்பெண்டிங் கம்மி பண்ற மாதிரி தெரியும். மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்காக காசு வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் மார்க்கெட் ஷேர் தான் பிடிப்பாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஸ்விக்கியோட இந்த Q1ன்றது நெட் லாஸ் வந்து டபுள் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. ஸோ நல்லாவே மார்க்கெட் ஷேர் வந்து பிடிச்சிட்டு வராங்க. பட் ஆனாலும் இவங்க வந்து லாஸில் தான் இருக்காங்க. இந்த டாடா மோட்டார்ஸ் இவாகாவோட இந்த அக்விசிஷன் பிளானை பத்தி நேற்று வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த பிளான்ஸ் வந்து அது டாக்ஸா இருந்துச்சு. இப்போ வந்து அதை அக்யூர் பண்றதுக்கான பிளானே வந்து ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. ஏப்ரல் 2026 இந்த டீல் வந்து முடிஞ்சிடும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. 38,000 கோடி கொடுத்து அந்த கம்பெனி வந்து வாங்க போறாங்க இவோகான்ற கம்பெனியை. ஸோ அவங்க வந்து ஃபுல்லா அந்த ட்ரக், பஸ்ஸஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல யூரோப்ல வந்து அதிகமான டாமினன்ஸ் பிளேயரா வந்து இருக்காங்க. ஒருவேளை இந்த டீல் சக்சீட் ஆயிடுச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து உலகத்திலே 4வது லார்ஜஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிளேயரா வந்து மாறிடுவாங்க. XRNV அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் இந்த எவாகா கம்பெனியில் 27% ஆஃப் த ஸ்டேக் வந்து இவங்க தான் ஓன் பண்றாங்க. இவங்ககிட்ட தான் அந்த ஓட்டிங் ரைட்ஸ்ல பார்க்கும்போது 41% ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இவாகா கம்பெனி வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணணும் டாடா மோட்டார்ஸ் வாங்குறாங்கன்னா. ஸோ அதுல 41% வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு அந்த ஓட்டிங் ரைட்டா. இவங்க வந்து இந்த டீலை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஆப்வியஸ்லி முடிஞ்சிடும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ ஒருவேளை சக்சஸ் ஆச்சு அப்படின்னா இவங்க 4வது பிளேயரா மட்டும் இல்ல, இவங்க வந்து இவாகா கம்பெனி கூட அந்த டைப் பண்ணி கம்பைன்ட் சேல்ஸா பார்க்கும்போது 5,40,000 வண்டி வந்து கம்பைண்டா வந்து விற்பாங்க வேர்ல்ட் லெவல்ல இந்த 2 பிளேயரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ ஓவராலா இவங்க 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா டாட்டாக்கு வந்து பெரிய பிளஸா வந்து இருக்கும். ஏன்னா இவாகா கம்பெனியோட வெஹிக்கிளை இங்க எடுத்துட்டு வந்து விற்பாங்க, டாடா மோட்டார்ஸோட வெஹிக்கிளை அங்க எடுத்துட்டு போய் விற்பாங்க. அவங்களோட R&D ஃபெசிலிட்டிஸை இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. R&D செட்ஸே ஒரு 30 வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் இந்தியன் இன்ஜினியரிங் எல்லாருக்குமே கூட்டு போய் யூரோப்பியன் டெக் லெவலான அந்த ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து பழக விடுவாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் நல்லாவே டெவலப் ஆயிடுவாங்க. அங்கிருந்து திரும்ப டாடா மோட்டார்ஸ் கூப்பிட்டு வந்து இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா இந்த டீல் ஃபுல்லாவே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அண்ட் தென் யூரோப் சேல்ஸுமே உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க யூரோப் சேல்ஸ்ல வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் எடுத்துட்டு போய் அங்க வைப்பாங்க. அந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு இங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க யூரோப் தாண்டி பெருசா இவாகா எந்த கம்பெனிலும் இல்ல, எந்த ஊர்லயும் இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எடுத்துட்டு வந்து இங்க விற்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இந்த டீல் முடிஞ்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் தான் பிளஸ்ஸா இருக்க போகுது. பட் டாடா மோட்டார்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் தென் டாட்டாவுமே இதுக்கான கேபிட்டல் வந்து இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.
டாடா கேபிட்டலோட அந்த ஒரு ஸ்டேக்கை வித்துட்டு இந்த ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் அதை வித்துட்டு அதுல இருந்து ஒரு 9,000 கோடி 10,000 கோடி எடுத்துட்டு வந்து இங்க டாடா மோட்டார்ஸ்க்கு இந்த கம்பெனியை வாங்குறதுக்கான அந்த அமௌண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் வந்து இருக்கு. ஸோ ஒரு எப்படி பார்த்தா டாடா மோட்டர்ஸ் கிட்ட வந்து காசு இருக்கு, அந்த கம்பெனிக்கு வாங்குறதுக்கான ஸ்ட்ராங்கான பிளான் இருக்கு. அந்த கம்பெனிலையும் வந்து ஓட்டிங் ரைஸ் டாடா மோட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கு. ஒரு இன்வெஸ்டரா இது வந்து லாங் டேர்ம்ல பார்க்கும்போது பெஸ்ட்டா வந்து இருக்கும். இன்னமும் கீழே இறங்க நான் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன். உங்களோட டிசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காங்க. HULோட Q1 வந்திருக்கு, இந்துஸ்தான் யூனிலிவரோட Q1. ஸோ இந்த Q1 பார்க்கும்போது ப்ராஃபிட் ஒரு 5%, ரெவன்யூ ஒரு 5%, அண்ட் தென் எபிட்டா growth ஒரு 5%. ஸோ ஓவரால் growth வந்து ஒரு 5% வந்து அப் ஆயிருக்கு. பட் இது வந்து ஸ்ட்ராங்கான குரோத்தான்னு கேட்டா கிடையாது. இங்க FMCGல டிமாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே ஒத்துக்கிறாங்க. இந்த கம்பெனியோட இப்ப வெளியே போற சிஓவான ரோஹித் ஜாவான்றவங்க. ஸோ இந்த ரோஹித் ஜாவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து FMCGயோட அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இல்ல, அந்த சேல்ஸோட ஸ்டெபிலிட்டி வந்து இல்ல, இங்க வந்து அடிக்கடிக்கு அப்போது அடிக்கடிக்கு டவுன் ஆகுது. ஸோ டிமாண்ட் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணாதான் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ற பிளான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. HUL வந்து இன்னும் எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா பண்ணணும். ஸோ ஆட்ஸ்லயும் இனோவேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் சேல்ஸ் growth வந்து அப் ஆகும். சேல்ஸ் growth அப் ஆனாதான் இங்க வந்து ப்ராஃபிட் வந்து அப் ஆகும் அப்படின்றது இந்த ரோஹித் ஜாவா இப்ப வெளியே போறாங்க, ரோஹித் ஜாவான்றவங்க. ஸோ அந்த சிஓட பிளானா இருக்கு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1 இன்னைக்கு தான் பிரியா நாயர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து உள்ள சிஓ வந்து என்ட்ரா போறாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 1 இருந்து இவங்களோட பிளான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த டிஜிட்டல் இன்னோவேஷன் அண்ட் தென் பிரீமியமைசேஷன் அண்ட் தென் புது கேட்டகரியில எக்ஸ்பென்ஷன் பண்றது. ஸோ இந்த பிளான்ல பிரியா நாயர் வந்து இருக்காங்க. இவங்களுமே அந்த ஆட் செக்மெண்ட்ல வந்து காசு இறக்க தான் போறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ரெவன்யூவான இந்த ஒரு டிவி, சேட்டலைட் இந்த மாதிரியான இடத்துல ஆட் ஸ்பெண்டிங் வந்து ஒரு 50% பண்றாங்க அப்படின்னா, அதை குறைச்சி இங்க சோஷியல் மீடியா அண்ட் தென் டிஜிட்டல் மீடியா சைட்ல வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ண போறாங்க. அப்படின்னா நம்ம டிவில பார்த்த ஆட யூடியூப்ல வந்து இன்னும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் டிவிக்கான ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கு. ஸோ அந்த இனோவேஷன்லாம் மாத்திட்டு இவங்களோட ஆட்ஸ் செக்மெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி HUL வந்து அவங்களோட ஆட் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து டாமினன்ஸா இருக்கு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். க்ளோஸ் அப்ல இருந்து நீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இந்த HUL பாக்குறீங்களோ எல்லாமே ஆட் மூலமா தான் நம்ம வாங்கியிருப்போம். ஸோ இந்த அளவுக்கான ஆட் ஸ்பெண்டிங் வந்து நம்ம டிவியில பார்த்து வாங்குறதே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே சோஷியல் மீடியா சைடு இருக்கு, அங்க வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஓவரால் இந்த HULோட Q1 எப்படி இருக்கு அப்படின்னா, growth வந்து ஒரு 5% தான் இருக்கு. இன்னும் வந்து அதிகமா ஆகணும். அதுக்கு அவங்க என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ FMCG டிமாண்ட்ஸ் பத்தி அவங்க வந்து பேசிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சர்ல எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆட் செக்மெண்ட்ல எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்பவும் வந்து ஓவர் பிரைஸா தான் இருக்கு. நான் செக் பண்ணும்போது இப்போ வாங்குறதா இருந்தா நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன். ஸோ நீங்க என்ன எதுன்ற டிசிஷன் வந்து எடுத்துக்காங்க. டாபரோட Q1 வந்து வந்திருக்கு. இவங்களோட Q1 செக் பண்ணும் போதுமே இங்க எப்படி HULோட Q1 இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு. இங்க ப்ராஃபிட் வைஸ் சரி அண்ட் தென் ரெவன்யூ வைஸ் சரி ஸ்லைட்டா தான் வந்து அப் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 2.82% அண்ட் தென் இங்க ரெவன்யூ வந்து 1.66% வந்து அப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. ஸோ இங்க வந்து மார்ஜின் பிரஷர் வந்து கண்டிப்பாவே இருக்கு. இவங்களோட சேல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கான பிளான்ஸ் வந்து இவங்க வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அண்ட் தென் இந்த டாபர் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே எங்களுக்கு இந்த சேல்ஸ் டிராப் ஆனது அண்ட் தென் இங்க மார்ஜின் பிரஷர் கிரியேட் ஆகுது. ஏன்னா ப்ராஃபிட் வந்து 2.8%, ரெவன்யூ வந்து ஒரு 1.6% வந்து அப் ஆயிருக்கு. இது வந்து பெரிய லெவலான growth இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்களுக்கு இந்த சீசனல் இம்பாக்ட் வந்து இருக்கு. சம்மர்ல வந்து சேல்ஸ் வந்து எங்களுக்கு சரியா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா டாபர் ரியல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு பியூரேஜஸ்ல. ஸோ அதுதான் வந்து சம்மர் சேல்ஸ் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து கரெக்டா இல்ல. சம்மரோட சேல்ஸ்ல நிறைய வந்து எங்களுக்கு அடி வாங்கிருச்சு. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இப்போ உங்களுக்கு தெரியறதா இருக்கு இந்த Q1ல. ரூரல் சைடு அண்ட் அர்பன் சைடு பார்க்கும்போது, அதாவது வில்லேஜ் சைடும் இங்க சிட்டி சைடு பார்க்கும்போது, வில்லேஜ் சைட்ல வந்து நல்ல ஒரு கம்பேக் வந்து இருக்கு. அங்க எங்களோட ஸ்ட்ராங் டாமினன்ஸ் வந்து இருக்கு. இங்க டூத் பேஸ்ட் வைஸ் சரி அண்ட் தென் பியூரேஜஸ் வைஸ் சரி. ஸோ எங்களுக்கு வந்து அங்க நல்லாவே இருக்கு. பட் ஆனா அர்பன் ஏரியாவில் அந்த அளவுக்கான டிமாண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ எங்களோட ஃபோக்கஸ் வந்து அடுத்து ரூரல் ஏரியாவை தான் இருக்க போது. இன்னும் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஓவான மோஹித் மல்ஹோத்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 95% இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்கிறதுக்கான போர்ட்ஃபோலியோ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நம்ம சொன்ன மாதிரி தான் இங்க வில்லேஜ் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த growth இன்ஜினா இருக்கும்போது ரூரல் ஏரியா தான். ஸோ அங்க ஃபோக்கஸ் வந்து பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ரூரல் சைடு எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கு அண்ட் தென் இந்த சம்மர் வந்து முடிஞ்சு இதுக்கப்புறம் எப்படி அவங்களோட FMCG போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்க HUலும் அங்க வந்து பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்க முடியல, டாபராலையும் கொடுக்க முடியல. ஆப்வியஸ்லி ஐடிசியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. இன்னைக்கு அவங்களாலையும் வந்து பெருசான அந்த ஒரு growth வந்து கொடுக்க முடியாது அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பார்க்கலாம் இந்த Q1 வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிவிஎஸ் மோட்டார்ஸோட Q1 வந்திருக்கு. ஓவரால் மோட்டார் செக்மெண்ட்லயே பார்க்கும்போது இவங்களோட Q1 தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு ஃபர்தரா வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லும் போது தெரியும். இவங்களோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது 32%, கன்சாலிடேட்டட் ரெவன்யூவா பார்க்கும்போது ஒரு 18%, அண்ட் தென் இங்க ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது 35%, ஸ்டாண்டலோன் ரெவன்யூவா பார்க்கும்போது 20% வந்து ஏறி இருக்கு. ஸோ ஓவராலா இங்க பினான்சியல்ஸா பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து அந்த சேல்ஸ் growth வைஸ் பார்ப்போம். ஸோ இங்க வந்து
டூ வீலர், த்ரீ வீலர் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லா செக்மெண்ட்டையும் வந்து பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்து க்ரோத் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த குவார்டர் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க. 17% வந்து ஏறி இருக்கு. இயர் ஆன் இயர் செக் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் செக்மெண்ட் வைஸ் வந்து பிரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா எவ்வளவு வெஹிக்கிள் வித்திருக்காங்க ஃபினான்ஷியல் 2025க்கும் 26க்கும் சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸா பார்க்கும்போது 10,87,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து விற்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12,77,000 வண்டியை வந்து இப்போ வித்திருக்காங்க. ஸோ 10,87,000 இங்க வந்து 12,77,000 இந்த அளவுக்கு வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ்ன்றது. இதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஃபிகரா வந்து போயிடலாம். வெஹிக்கிள் சேல்ஸா பார்க்கும்போது ஒரு 5 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்கன்னா இப்போ வந்து 6 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்க. ஸ்கூட்டர் சேல்ஸா பார்க்கும்போது 4,18,000 வண்டி போன வருஷமும் 5 லட்சம் வண்டி கிட்ட வந்து வந்துட்டாங்க. 4,99,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. த்ரீ வீலரா பார்க்கும்போது 30,000 வண்டி வந்து போன வருஷமும் இப்போ வந்து 41,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. எலக்ட்ரிக் சேல்ஸா பார்க்கும்போது 52,000 வண்டி வந்து போன வருஷமும் இப்போ வந்து 72,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல வரும். எலக்ட்ரிக் செக்மெண்ட் வந்து இன்னும் நல்லா டாமினன்ஸா போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இவங்களோட டிவிஎஸ் ஐக்யூப்னு சொல்லிட்டு ஒரு அந்த செக்மெண்ட் அந்த பிராண்ட் வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான் இவங்களோட Q1ல. ஏற்கனவே பஜாஜ் டிவிஎஸ் உள்ளதான் இருக்காங்க எங்க மார்க்கெட்ல. ஸோ அந்த டிவிஎஸ் ஐக்யூபும் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்னும் வந்து ஈவில டாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒரு 500 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பிளான் வந்து இருக்கு. இதை வந்து நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸா தான் வந்து வாங்க போறாங்க. ஸோ இது எல்லாமே பாண்ட்ஸா வந்து வரப்போகுது, நம்ம கைக்கு வரப்போறது கிடையாது. ஸோ 500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணி எக்ஸ்பென்ஷனுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா டிவிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஆனா இப்போ போயிட்டு நான் அந்த PE செக் பண்ணும்போது அண்ட் தென் வேல்யூஷன் செக் பண்ணும்போது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. வேல்யூஷன் ஜஸ்டிஃபை வந்து பண்ற அளவுக்கு இல்ல, அதை தாண்டி போயிடுச்சு. வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணும்போது உள்ள போலான்னு இருக்கேன். ருப்பி வந்து ஆல் டைம் ஹைல வந்து டச் ஆயிட்டே இருக்கு. இன்ட்ராடேலவோ பார்க்கும்போது 87.75 வந்து இருக்கு. இப்போ வந்து 87.50 கிட்ட வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் வந்து இந்த ருப்பி வந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டு இருக்குன்ற ரீசன் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ட்ரம்போட டேரிஃப் தான் ஃபோர்த் சீசனா வந்து இருக்கிறது. ஸோ அந்த 25% டேரிஃப் வந்து இம்ப்ளிகேஷன் ஆகும்போது ஸோ இங்க வந்து பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது, ப்ரெஷரும் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் தென் க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஏற இங்க ருப்பியும் வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் டாலர் கொஞ்சம் வந்து இந்த ட்ரம்ப் வந்து புதுசுல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வீக் ஆச்சு. ஸோ திரும்ப வந்து ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாலர் ஸ்ட்ராங்காக இங்க ருப்பி வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் FPIஸோட ஈக்விட்டி அவுட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கு. அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க ஈக்விட்டிஸ் விட்டு வெளியே எடுத்து போற அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு. இந்த ஜூலை மந்த் மட்டும் பார்க்கும்போது $2.1 பில்லியன் அளவுக்கான அந்த ஒரு அமௌண்ட் வந்து வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ இங்க வந்து ருப்பியை வித்துட்டு டாலரா வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து 5 மாசத்துல இதுதான் ஹையஸ்ட் அவுட் ஃப்ளோவா இருக்கு. ஸோ இங்க இருந்து வெளியே போனது ஜூலை மந்த்ல. அண்ட் தென் இங்க RBIயோட இன்டர்வென்ஷனும் வந்து இருக்கு. இது 88 கீழே எப்பயோ போயிருக்க வேண்டியது. பட் இவங்க வந்து இங்க டாலர் செல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்க்க முடியுது. ஸோ இங்க டாலர் செல் வந்து பண்றது வந்து 88 கீழே வந்து போடாம பாத்துக்கிறாங்க. 86 to 87 வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதான் பிளானா இருக்கு. ஸோ இதனால 88 கிட்ட வர டாலர் செல்லிங் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஓவராலா இதான் இன்னைக்கான நியூஸா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம்ல ப்ரெஷர் இருந்தாலும் லாங் டேர்ம்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அண்ட் தென் FMCG டிமாண்ட்ஸும் வந்து பார்க்கும்போது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு எல்லா இடத்துல FMCG டிமாண்ட்ஸ். ஸோ ITCயோட தொட்டம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்க HUL அந்த டாபர் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அவங்களால தர முடியல. கன்ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்து இங்க டவுன் ஆனதுக்கான ரீசன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நியூஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. மார்க்கெட் வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து இன்னைக்கு தான் இம்ப்ளிகேஷன் ஆகுது. ஸோ எப்படி இம்பாக்ட்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்க அண்டர் வேல்யூட் பண்ணி வச்சிருக்க ஷேர்ஸ் எதனா விழுது அப்படின்னா கண்டிப்பா வாங்கிறதுக்கான டைமா தான் வந்து இருக்கும். ஸோ நானும் வந்து ஷேர்ஸ் எதனா விழுந்துச்சு அப்படின்னா வாங்கிறதுக்கான டைமா இருக்கு. ஸோ IT கம்பெனிஸ் மட்டும் வேல்யூஷன் வந்துருச்சு. ஸோ எப்போ வாங்கலான்ற பிளான் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க பிளான் ஸ்டடிஸ் பார்க்கும்போது ஏஐயோட அந்த அடாப்டேஷன் வந்து இன்னும் எனக்கு கிளாரிட்டி வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு ஏஐ அடாப்டேஷன் இவங்க எப்படி பண்ணிடுவாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த IT ஸ்டாக்ஸ் உள்ளேயும் போகலாம். ஸோ இதுல மெயினா இந்த இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்க வந்து என்ன எதுலாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு சரி ஓகே சர்வே ஆயிடுவாங்கன்றது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அது உள்ளேயும் போகலாம். நான் வந்து விப்ரோவில் போடுற பிளானா வந்து இருக்கேன். போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்றேன்.